வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நாம் இன்றைய காணொளி வகுப்பில் பார்க்க இருப்பது இயல் 2 வாழ்வியல் பகுதியில் உள்ள திருக்குறளை பார்ப்போம். குழந்தைகளே, திருவள்ளுவர் படத்தை பார்த்திருக்கிறீர்கள் தானே? வகுப்பில் இருந்து படித்து அறிந்த நூல்தான் திருக்குறள். திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் அறியாதவர் எவரும் இலர். உலக பொதுமறையான இந்த திருக்குறள் நூலை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் பல பொதுவான கருத்துக்களை அறிந்து கொண்டு நாம் நம் பாடப்பகுதியில் பல்வேறு அதிகாரங்களிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள குறட்பாக்களையும் அவற்றின் பொருளையும் தெளிவாக பார்ப்போம். திரு கூட்டல் குறள் திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. குறள் 2 அடி வெண்பா. திரு சிறப்பு அடைமொழி. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகுபெயர் ஆகும். குறள் உலக பொதுமறை, அறவிலக்கியம், தமிழர் திருமறை, மனித நாகரிகம், பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகளில் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி, பழகு தமிழ் சொல்லருமை, நாள் இரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. இவற்றுள் நாள் என்பது நாலடியாரையும், 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். மாணவர்களே, திரு கூட்டல் குறள் என்பதை சேர்த்தால் திருக்குறள் ஆயிற்று. இது 2 அடியால் ஆனதால் இது குறள் வெண்பா வகையைச் சேர்ந்தது. மாணவர்களே, சங்க இலக்கியத்தில் நூல்களை 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேற்கணக்கு நூல்கள் என 2 வகைப்படுத்தினர். இந்த மேற்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகையும் 10 பாட்டும். அடுத்து கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, இன்னும் பிற நூல்கள், இவற்றுள் திருக்குறளும் சேரும். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் 18 ஆகும். குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் கருவியாகு பெயர் ஆயிற்று. திருக்குறள் அடையெடுத்த ஆகுபெயர் ஆகும். உலக பொதுமறை என்று போற்றப்பட காரணம் உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்தமையால் அவ்வாறு போற்றப்படுகின்றது. 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் அறவிலக்கியம், தமிழர் திருமறை என்றெல்லாம் போற்றப்படுகின்றது. திருக்குறள் ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு 10 பாடல்களாய் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. அறத்துப்பால் இதில் பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என 4 இயல்கள், 38 அதிகாரங்கள், மொத்தம் 380 குறட்பாக்கள் உள்ளன. அடுத்து பொருட்பால் இதில் அரசியல், அங்கவியல், ஒளிபியல் என 3 இயல்களையும் 70 அதிகாரங்களையும் 700 குறட்பாக்களையும் கொண்டுள்ளது. அடுத்ததாக இன்பத்துப்பால் இதில் களவியல், கற்பியல் என 2 இயல்களையும்
25 அதிகாரங்களையும் 250 குறட்பாக்களையும் கொண்டுள்ளது. அடுத்து திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் தொடர்களைப் பற்றி பார்ப்போம். கடுகை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று இடைக்காடனார் சிறப்பித்துள்ளார். ஔவையார் என்ன சொல்றார்னா, அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சிறப்பிக்கிறாரு. அடுத்து திருவள்ளுவ மாலையில இறையனார் என்ன சொல்றார் அப்படின்னா, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்போன் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்கிறார். அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளனர். திருக்குறளுக்கு உரையாசிரியர்கள் 10 பேர் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்ப்போம். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், கவிப்பெருமாள், காளிங்கர் ஆகிய 10 பேர் உரை எழுதியுள்ளனர். இவர்களில் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் 3ஆம் இடத்தை திருக்குறள் வகிக்கிறது. இதுவரை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்குறள் நூலானது அகர முதல என அகரத்தில் தொடங்கி முயங்கப் பெறின் என நகரத்தில் முடிகிறது. விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் ஆகும். மாணவர்களே, நாம் இதுவரையில் திருக்குறள் பெயர் காரணம் பற்றியும் அந்நூலில் உள்ள பிரிவுகள் பற்றியும் நூலின் பெருமை, அதன் பெருமையை உணர்த்தும் தொடர்கள் ஆகியவை பற்றியும் நூலின் வேறு பெயர்களையும் நூலுக்கு உரை செய்தவர்களையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் அல்லவா மாணவர்களே? மாணவர்களே, அடுத்து திருவள்ளுவரை பற்றி அறிந்து கொள்வோம். திருவள்ளுவர் இவருடைய பெற்றோர் பெயர் ஆதி பகவன், ஊர் மயிலை அல்லது மயிலாப்பூர். இவருடைய காலம் கிபி 1 அல்லது 2ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் கிமு 31 என கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்பட்டு வருகிறது. திருவள்ளுவரின் உண்மையான வரலாறு கிடைக்கவில்லை. வள்ளுவன் ஒருவனால் வளர்க்கப்பட்டதால் இயற்பெயர் வழக்கற்று வள்ளுவர் என பெயர் பெற்றார். இவருடைய மனைவி பெயர் வாசுகி. இவருக்கு மாணவர் பலர் இருந்தனர். இவர் இயற்றிய திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்ற ஔவையார் முயற்சி மேற்கொண்டார் என்பர். வள்ளுவர் தம் நூலில் குறிப்பிட்ட மொழியோ மொழியினரையோ இறைவனையோ சமயத்தையோ பற்றி எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்க ஒன்றாகும். வள்ளுவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள்: திருவள்ளுவ நாயனார், தேவர், முதற் பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெரு நாவலர், பொய்யில் புலவர் என பல பெயர்களால் பாராட்டுகின்றனர். மாணவர்களே, நாம் இதுவரையில் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் பார்த்த செய்திகளே நம் பாடப்பகுதியில் நூல் வெளி கருத்துக்களாக
கொடுக்கப்பட்டுள்ள செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. மாணவர்களே, நாம் ஏற்கனவே கூறியது போல் திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. என்ன மாணவர்களே, நூல்வெளி பகுதியில் நாம் வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் என்ற திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களையும், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற திருக்குறளின் 3 பிரிவுகளையும் திருக்குறள் 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று என்றும், இதில் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை உள்ளடக்கியது என்றும், உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்களும் திருக்குறளுக்கு உண்டு. திருக்குறளில் கூறப்படாத செய்திகள் எதுவும் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்து மாணவர்களே, நம் பாடப்பகுதியில் நுழையும் முன் பகுதியில் உள்ள கருத்துக்களை பார்ப்போம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலகப் பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம், வாழ்வில் பின்பற்றுவோம். என்ன குழந்தைகளே, நாமும் உலக பொதுமறையான திருக்குறளை கற்று அதன் வழி நடந்து நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம். இனி நம் பாடப்பகுதியில் உள்ள குறட்பாக்களை பார்ப்போம். முதலில் கடவுள் வாழ்த்து. என்ன குழந்தைகளே, நாம் புதிதாக ஒரு செயலை தொடங்குவது என்றால் முதலில் நம்மை உலகிற்கு படைத்த இறைவனை வணங்கி அந்த செயல் இனிதே நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து தொடங்குகின்றோம். அதைப்போலவே திருவள்ளுவரும் கடவுளை வணங்கும் பொருட்டு கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தை முதலாவதாக வைத்துள்ளார். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மீண்டும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. குறளின் விளக்கம். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டவை. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டது. மாணவர்களே, எழுத்துக்களுக்கு எல்லாம் முதல் எது? அகரம். அதைப்போல உலக உயிர்களுக்கு முதலாவதாக இருப்பவன் நம்மை படைத்த இறைவன். மீண்டும், அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். அடுத்து வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை பார்ப்போம். வான் சிறப்பு என்ற அதிகாரம் மழையின் பெருமை கூறுவது, மழை இன்றியமையாமை பற்றியும் மழை இன்மையால் நேரும் இன்னல்கள் பற்றியும் விளக்குவது, நிலவளமும் மாந்தரின் மனவளமும் உலக ஒழுங்கமைவும்
மழைநீரால்தான் அமையும் எனச் சொல்லும் அதிகாரம் ஆகும். குறள் விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மீண்டும் விண் என்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. குறளின் விளக்கம். விண் இன்று பொய்ப்பின், அதாவது மழை வேண்டும் காலத்து பெய்யாது பொய்த்து போகுமானால், விரிநீர் வியனுலகத்து கடலால் சூழப்பட்ட இந்த பரந்த உலகத்தில் உள் நின்று உடற்றும் பசி. பசியானது உலக உயிர்களை வருத்தும். இதனால் உயிர்கள் இறக்கும். அதாவது உரிய காலத்தில் மழை பெய்யாது பொய்த்து போகுமானால், கடல் சூழ்ந்த இந்த பேருலகத்தில் வாடுகின்ற உயிர்களை எல்லாம் பசி வருத்தும். மீண்டும் குறளின் விளக்கம். விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விளக்கம். மழை உரிய காலத்தில் பெய்யாது போகுமானால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். வான் சிறப்பு அதிகாரத்தில் உள்ள 2வது குறள். கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. மீண்டும் கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. குறளின் விளக்கம். கெடுப்பதுவும், அதாவது பூமியின் கண் வாழ்வாரை மழை பெய்யாமல் கெடுப்பதும். அடுத்து கெட்டார்க்குச் சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அப்படி மழை இல்லாமல் வறுமையில் வாடிய மக்களை மீண்டும் மழை பொழிந்து அவர்களை காத்து வாழச் செய்கிறது. மீண்டும் கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. விளக்கம். உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான். உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். மீண்டும் உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான். உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அடுத்து நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை பார்ப்போம். நீத்தார் பெருமை என்பது சமுதாய உயர்வையே குறிக்கோளாக கொண்டு அதற்காகவே தம்மை அர்ப்பணித்து தொண்டு செய்து வாழும் பெரியோர்களை பற்றி கூறுவது. குறள். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். மீண்டும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். குறளின் விளக்கம். செயற்கரிய செய்வார் பெரியர், அதாவது ஒத்த பிறப்பினராய் மக்களுள் செய்தற்கு எளியனவற்றை செய்யாது. அதான் மாணவர்களே, ஒரே பிறப்பை உடையவர்களாய் மக்கள் எளிமையாக செய்ய வேண்டிய செயல்களை செய்யாது அவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய செயல்களை, அதாவது அரியவற்றை செய்வர் பெரியர். அவங்களால முடியாது அப்படிங்கிற செயலை தான் பெரியவர்கள் செய்வர். ஆனால் செயற்கரிய செயல்களையும் செய்யாதவர் சிறியர். நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற செயலையும் செய்யாதவர்கள் சிறியர் என்று சொல்லப்படுகின்றது. மீண்டும் குறளின் விளக்கம். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர்
செயற்கரிய செய்களாதார். விளக்கம்: முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர் ஆவர். அடுத்து மக்கட்பேறு என்ற அதிகாரத்தை பார்ப்போம். மக்கட்பேறு என்றால் நல்ல பிள்ளைகளை பெறும் பேறு என்பது பொருள். ஒருவர் தனது வாழ்நாளில் பெற வேண்டியது அறிவில் சிறந்த குழந்தைகளே. அது பிறவி துன்பத்தை துடைக்க வல்லது ஆகும். குறள்: தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. மீண்டும்: தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. குறளின் விளக்கம்: தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, அதாவது பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் அறிவிற் சிறந்து விளங்கினால் மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது, அதாவது இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் தரும். குழந்தைகளே, பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் அறிவிற் சிறந்து விளங்கினால் இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் தரும் என்பதாகும். மீண்டும் குறளின் விளக்கம்: தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது, அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. மீண்டும்: தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி ஆகும். அடுத்த குறள்: ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். மீண்டும்: ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். குறளின் விளக்கம்: ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும், அதாவது தான் குழந்தையை பெற்ற பொழுதில் அடைந்த மகிழ்ச்சியை விட தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் தன் மகன் கல்வி கேள்வியால் சிறந்தவன் என்று அறிவுடையோர் கூறும் பொழுது பெற்ற பொழுதை விட அதிக மகிழ்ச்சி கொள்வாள். அதாவது குழந்தையை தான் பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட தன் மகன் கல்வி கேள்வியால் சிறந்தவன் என்று அறிவுடையோர் கூறும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொள்வாள் என்பதாகும். மீண்டும் குறளின் விளக்கம்: ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். விளக்கம்: தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அதாவது தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் என்பதாகும். அடுத்து அன்புடைமை என்ற அதிகாரத்தை பற்றி பார்ப்போம். அன்புடைமை என்பது இல்வாழ்க்கைக்கு அமைய வேண்டிய இன்றியமையாத குணம் அன்பு. இது அகத்தே உணரப்படும் மென்மையான உணர்வு. இதற்கு புறவடிவம் இல்லை. குறள்: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. மீண்டும்: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. குறளின் விளக்கம்: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அதாவது அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தனக்கே உரியது என்பர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஆனால் அன்பு உடையவர்கள் அவ்வாறின்றி தம் உயிரையும் மற்றவர்களுக்காக
கொடுப்பர். மீண்டும் குறளின் விளக்கம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். குழந்தைகளே, அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அடுத்து, அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. மீண்டும், அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. குறளின் விளக்கம். அன்பின் வலியது உயிர்நிலை, அதாவது அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அஃதிலார்க்கு, அப்படிப்பட்ட அன்பு இல்லாதவருக்கு அவருடைய உடலானது வெறும் எலும்பும் தோலும் தான். மீண்டும் குறளின் விளக்கம். அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. விளக்கம். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். மாணவர்களே, அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அடுத்து, இனியவை கூறல் என்ற அதிகாரத்தை பார்ப்போம். இனியவை கூறல் என்பது வாழ்க்கையில் நல்லவற்றை அறிந்தவர் சொல்லும் வார்த்தைகளில் உண்மை இருக்கும். மற்றவருக்கு பொருள் கொடுத்து உதவுவதை காட்டிலும் இனிமையான சொற்களை பேசுதல் சாலச் சிறந்தது. குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றுப் பிற. மீண்டும், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றுப் பிற. குறளின் விளக்கம். பணிவுடையவன், அதாவது பெரியோர்களிடம் மதித்து போற்றும் பண்பு உடையவன். இன்சொலன், மற்றவர்களிடம் இனிமையான சொற்களை பேசுபவன் ஆகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் ஆகும். அதைவிட வேறு அணிகலன் தேவையில்லை. குழந்தைகளே, பெரியோர்களிடம் பணிவு உடையவனாகவும் மற்றவர்களிடம் இனிமையான சொற்களை பேசுபவனாகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் ஆகும். அதைவிட வேறு அணிகலன் தேவையில்லை. மீண்டும் குறளின் விளக்கம். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றுப் பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன். குழந்தைகளே, பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி ஆகும். அடுத்து, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. மீண்டும், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. குறளின் விளக்கம். இனிய உளவாக இன்னாத கூறல், அதாவது நாம் பேசுவதற்கு இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை பேசுவது என்பது கனி இருக்கும்போது காய்களை பறித்து உண்பதை போன்றது. குழந்தைகளே, நாம் பேசுவதற்கு இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு கடுமையான சொற்களை பேசுவது என்பது கனி இருக்கும் பொழுது காய்களை பறித்து உண்பது போன்றது. மீண்டும் குறளின் விளக்கம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. விளக்கம். இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது
காயை உண்பதை போன்றது. குழந்தைகளே, இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது ஆகும். மாணவர்களே, நாம் இதுவரையில் வாழ்வியல் பகுதியான திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் எழுத்துக்கு தொடக்கம் ஆ, உயிர்களுக்கு தொடக்கம் ஆதி பகவன் என்பது பற்றியும், வான் சிறப்பு அதிகாரத்தில் மழையின் இன்றியமையாமையும், நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் சமுதாய உயர்வையே குறிக்கோளாக கொண்டு வாழும் பெரியோர்களையும், அடுத்து மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் நல்ல பிள்ளைகளால் பெற்ற சிறப்பையும், அன்புடைமை என்ற அதிகாரத்தில் இல்வாழ்க்கைக்கு இன்றியமையாத குணம் அன்பு என்பதையும், இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் இனிய சொற்களே ஒருவனுக்கு சிறந்த அணிகலன் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம். அடுத்து மதிப்பீடு பகுதியில் உள்ள வினாக்களை பார்ப்போம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஸ். ஆ, ஊக்கமின்மை. ஆ, அறிவுடைய மக்கள். ஈ, வன்சொல். ஈ, சிறிய செயல். இதற்கான விடை மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அடுத்து ஒருவருக்கு சிறந்த அணி டேஸ். ஒருவருக்கு சிறந்த அணி டேஸ். ஆ, மாலை. ஆ, காதணி. ஈ, இன்சொல். ஈ, வன்சொல். இதற்கான விடை ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய டேஸ் இன்னாத கூறல் கனி இருப்ப டேஸ் கவர்ந்தற்று. இனிய டேஸ் இன்னாத கூறல் கனி இருப்ப டேஸ் கவர்ந்தற்று. அடுத்து அன்பிலார் டேஸ் தமக்குரியர் அன்புடையார் டேஸ் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் டேஸ் தமக்குரியர் அன்புடையார் டேஸ் உரியர் பிறர்க்கு. என்ன மாணவர்களே, இதற்கான விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா? இதற்கான விடை இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்து நயம் அறிக, அதாவது எதுகை மோனை கண்டு அறிதல். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். இந்த குறளில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மாணவர்களே, முதலில் எதுகை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். அதாவது ஒவ்வொரு சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும். எடுத்துக்காட்டாக செயற்கரிய, அடுத்ததும் பார்த்தீங்கன்னா செயற்கரிய. அந்த இரண்டு சீர்களிலும் இரண்டாம் எழுத்து அடிக்கோடிட்டுருக்கு பாருங்க, யா யா, இரண்டும் எழுத்தும் ஒரே எழுத்து, அதனால அது எதுகை. அதாவது ஒவ்வொரு சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா முதல் அடியில் செய்வார் அப்படின்னு இருக்கு, அடுத்த அடியில் செய்களாதார். அப்போ செய்வார் செய்களாதார் இரண்டிலுமே ஈ இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது எதுகை. அடுத்து மோனை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். மோனை என்பது சீரிலோ அடியிலோ
முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும். எடுத்துக்காட்டு செயற்கரிய. செயற்கரிய அடிக்கோடிட்டுருக்கு பாருங்க. முதல் எழுத்து ஒரே எழுத்து, கீழையும் சே மேலையும் சே. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது மோனை. அடுத்தது பாருங்க, செய்வார் செய்களாதார். அப்போ ரெண்டுலேயுமே என்ன எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு? சே அடிக்கோடிட்டுருக்கு இல்லையா? அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அப்போ மோனை என்றால் சீரிலோ அடியிலோ முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது மோனை. அடுத்து பின்வரும் செய்திக்கு பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து எழுதுக. மாணவர்களே, நம் பாடப்புத்தகத்தில் பக்க எண் 50ல் ஒரு குட்டி பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபை படித்தோம்னா அதுக்கு என்ன குறள் பொருந்துதோ அந்த குறளை நம்ம எழுதணும். நான் இந்த பத்தியை வாசிக்கிறேன், கவனிங்க. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். என்ன குழந்தைகளே, இந்த பத்திக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது அவனை நான் பெற்ற பொழுதை விட இப்பொழுதுதான் அதிகமாக மகிழ்கிறேன் என்று அவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா? அதுதான் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதுதான் இந்த பத்திக்கு பொருத்தமான திருக்குறள். அடுத்து திருக்குறள் பகுதியில் உள்ள வினா விடைகளை பார்ப்போம். முதல் வினா, உயிருள்ள உடல் எது? உயிருள்ள உடல் எது? விடை, அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் ஆகும். உயிருள்ள உடல் எது? அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் ஆகும். அடுத்த வினா, எழுத்துகளுக்கு தொடக்கமாக அமைவது எது? எழுத்துகளுக்கு தொடக்கமாக அமைவது எது? விடை, அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம் ஆகும். அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம் ஆகும். எழுத்துகளுக்கு தொடக்கமாக அமைவது எது? அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம் ஆகும். அடுத்த வினா, அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? விடை, அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். மீண்டும், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். என்ன மாணவர்களே, வினா விடைகள் எளிமையாக இருந்தது தானே? இந்த வினா விடைகளை நீங்கள் உங்களது பாட நோட்டில் அழகாக பிழையின்றி எழுதி வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தேர்வுக்கு வினா விடைகளை படிப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். குழந்தைகளே, நீங்கள் தெளிவாக எழுதி அழகாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும். வள்ளுவர் கூறிய வாய்மொழிக்கு இணங்க அவர் கூறிய கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்றி அதன் வழி நடந்து நாம் முன்னேற வேண்டும். குழந்தைகளே, எந்த ஒரு இலக்கையும் எளிமையாக அடைந்துவிட முடியாது. நாம்
அதற்கான முயற்சியும் பயிற்சியும் செய்தால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும். நன்றி மாணவர்களே. உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.